பிரதமர் மோடி இந்த தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு மீடியா நிறுவனங்களுக்கும் பேட்டி கொடுக்குறார். இவங்க ஏற்கனவே மோடி எந்த ப்ரெஸ்ஸையும் சந்திக்கிறதில்ல, பத்திரிகை ஊடகம் என்றாலே பயம் அவருக்கு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் எல்லா வகையான மீடியாக்களையும் இப்பொழுது அவர் சந்தித்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இன்டர்வியூ, கம்ப்ளீட் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் மிக முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். இவ்வளவு நாள் நீங்கள் வளர்ச்சி திட்டம், நாடு பொருளாதாரத்துக்கு எப்படி ஆக போகிறது, இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் சமீப காலமாக உங்களுடைய பிரச்சாரத்தில் அதிகமாக மத ரீதியான பிரச்சாரங்களும், காங்கிரஸ் இடஒதுக்கீட்டுக்கு ஒழிச்சிடும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு என்னை பலரும் கேட்கிறார்கள். எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து தந்த அந்த அரசியலமைப்பு உறுதி செய்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு உறுதி செய்த அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்த இண்டி கூட்டணி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை மத சிறுபான்மையினர்கள் கொடுத்து இவங்களை பலிகடா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதை நான் உயிரோடு இருக்கும் வரை நான் அதை விடமாட்டேன். அதனால் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விழிப்புணர்வை இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டியதே என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதனால் இது சம்பந்தமாக நான் மேடை பேச்சில் பேசுகிறேன். இது எப்படி மத ரீதியான பிரச்சாரமாகவோ இல்லை சமூகங்களுக்கிடையே பிரச்சனையை தூண்டுவது மாதிரி நான் பேசுகிறதாக இருக்கும். உண்மையில் சொல்லப்போனால் இந்த பட்டியல் சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நம்பர் 1 எதிரி அப்படின்னா அது காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது எந்த வகையில் சரி? அதாவது மேலும் சொல்லியிருக்கிறார், மை ஸ்பீச் இஸ் டு அலர்ட் த எஸ்சி எஸ்டிஎன் எம்பிசி ஓபிசி. இந்த சமூகங்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் பேசியிருக்கிறேன். ஏனால் இவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுதான் நான் செய்தேன். அதனால எதிரி, உங்களுக்கெல்லாம் எதிரி இவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல மேலும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, என்னன்னா இந்த இண்டி கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை என்பது 1947 இந்த நாட்டை பிளவுபடுத்த நினைத்த முஸ்லீம் லீக்குடைய மேனிஃபெஸ்டோ என்ன இருந்ததோ அதே தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக இவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஐஎம்யூலுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை, காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ வித்தியாசமே இல்லை. ஆகவே இது முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோ என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம ஜமியா மிலியா பல்கலைக்கழகம் பார்க்குறோம், வேலூர் சிஎம்சி பார்க்குறோம். வேலூர் சிஎம்சியில் நீங்கள் போனீங்கன்னா இடஒதுக்கீடுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அவங்க இஷ்டப்படி அவங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ ப்ரொஃபஸர் இதுலேருந்து ஆரம்பித்து மாணவர் சேர்க்கை வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், இது வேணால் இருக்கலாம், எல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது தான். மத்திய அரசுடைய எந்த ரிசர்வேஷன் பாலிசி அங்கே போய் ஈடுபடாது. அதனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதே போல் ஜமியா மிலியா யூனிவர்சிட்டி பற்றி நாம் படித்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 10,000 இப்படிப்பட்ட மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நாடு முழுக்க இயங்குகின்றன. அவை அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இந்த மைனாரிட்டி சிறுபான்மை கல்வி உரிமைகள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டன. அப்போ இந்த 10,000 கல்லூரிகள், வேலைவாய்ப்பு, மாணவர்கள் சேர்க்கை இத்தனையும் பறித்தது அந்த மாபாதக செயலை செய்து காங்கிரஸ் கட்சி. அப்போ விழிப்புணர்வு தானே. நமக்கே அது புதுசா இருக்குது நம்பர். நமக்கு தெரிஞ்ச வேலூர், ஜமியா 2 தான் கேள்விப்பட்டிருக்கோம். நாட்டுக்கு 10,000 காலேஜுங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப எந்த அளவுக்கு வேலை வாய்ப்போ அல்லது இடஒதுக்கீடோ பிடுங்கப்பட்டிருக்கிறது பாருங்க, மதத்தின் பெயரால. இதை சொன்னால் இவன் மதவாதி, செஞ்சது மதவாதியா பண்ணியிருக்காம அதை கேட்டோம்னா மதவாதி, கேட்டவன் தான் மதவாதி என்று அது விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை விட மோசம் என்னன்னா, இண்டி கூட்டணி இன்னும் மோசமா சொல்லியிருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறேன்றான். இப்போ இந்த இதுல பெங்கால்ல நல்ல விளையாட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காரு. யூபியில் அத்லெட்டிக்ஸ் நிறைய பேர், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிராந்தத்தில் ஒரு ரீஜனில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோகோ பிளேயரில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் மகாராஷ்டிராவில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒரு இது இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அப்போ அதில் யார் அங்கே இருக்காங்களோ, இப்போ அதே போல் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பைத்தியமாக இருப்பாங்க. மெயினாக பாம்பே தான். இன்னைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா ஊர் முழுக்க அந்த பாம்பே ஒட்டி உள்ள மாவட்டங்கள் முழுக்க கிரிக்கெட் மேனியாவே இருக்கும்.
இது மாதிரி ஹரியானா, பஞ்சாப் இந்த பகுதியில் ரெஸ்லிங் அந்த இருக்காங்க. மல்யுத்தம், ரெஸ்லிங் அதெல்லாம் பளுத்து வடகிழக்கு பகுதியில் பாக்ஸிங், கிக் பாக்ஸிங்ல அவங்க இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ்ல வந்து யார் தலை சிறந்தவனோ அதான் தேர்ந்தெடுத்து அனுப்பணும். காங்கிரஸ் என்ன சொல்றான், நீ முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுத்துரு உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இப்போ ஒரு 100 பேர் நல்லா வராங்கன்னு வச்சுக்கோங்க, தடகள வீராங்கனைகள், வீரர்கள், அதுல யார் ஃபர்ஸ்ட் கிடையாது, அந்த குரூப்ல யாரா முஸ்லீம் இருக்கானா அவனை செலக்ட் பண்ணு. அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால மத ரீதியான ஒதுக்கீடு என்று சொல்லி மத ரீதியாக ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து பிளவுபணம் ஏற்படுத்தக்கூடியது காங்கிரஸ். இராணுவத்திலையும் கூட அப்படிதான் மத ஜாதி பிரச்சனையே ராகுல் காந்தி கிளப்பி இருக்கிறதையும் பார்க்குறோம். அக்னி வீருங்கிறது வந்து கீழே லெவலில் அவங்கள செலக்ட் பண்ணுறதெல்லாம் SC ST வச்சுக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேறு ஜாதியினர், ஹையர் கேஸ்ட் என்று சொல்லி அதையும் பிளவை தூண்டினார். இப்போ பாருங்க, கவர்மெண்ட் டெண்டர்லேயே வந்து மைனாரிட்டிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இப்போ பிரிட்ஜு கட்டணும், பிரிட்ஜு கட்டுறதுக்கு டெண்டர் விடுவாங்க. ஏற்கனவே உள்ள அனுபவம் என்ன, யார் யார் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, யார் நல்லா கட்ட முடியும், இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. அதை பார்த்து அந்த அடிப்படையில் ஒரு 3-4 பேர் பிட் பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி 4 பேர் பிட் பண்ணால் இல்லை 10 பேர் பிட் பண்ணால் அதில் முஸ்லீம் யாராவது பண்ணாங்கன்னா உடனே அவனுக்கு கொடுத்துரு, மற்ற எல்லாம் தள்ளி விட்டுரு. அப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கா, அதெல்லாம் கவலைப்பட, முஸ்லீமாக கொடுத்துரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு ரெனோவேஷனில் ஒரு 5 விதமான ஒர்க்ஸுக்கு இது கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அந்த இதுக்கு பிட்டு. அதில் கிட்டத்தட்ட 4 ஒர்க்கு வந்து இஸ்லாமியர்களுக்கே கொடுத்துருக்காங்கங்கிறதும் RTIயில் ரிவீல் ஆனதை நம்ம பார்த்தோம். ஆமாம், அதனால் இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு மட்டுமல்ல, எல்லா கவர்மெண்ட் டெண்டருமே இனிமேல் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் என்பதை போல, இந்த நாடே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்பது போன்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை காங்கிரஸ் உருவாக்கி இருக்கின்றது என்கின்ற அபாயகரமான எச்சரிக்கையை, விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் மோடி அவர்கள். ஆனா பழிப்பேர் என்ன, மதவாதி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே இதே போல மத ரீதியான இடஒதுக்கீடை வந்து கொண்டு வருவதாக சொல்லி ஆந்திர பிரதேஷ் அரசு சொன்னது. அந்த ஹைகோர்ட்ல வந்து கேஸ் நடந்து அது செல்லாது என்று ஹைகோர்ட் சொல்லியாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பி இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய பாவச் செயலை இந்த காங்கிரஸ் கட்சி, இந்தி கூட்டணி இந்த நாட்டு மக்களுக்கு செய்த ஆரம்பித்திருக்கிறது. இத்தனையும் திட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று. அந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டு திட்டியாச்சு, சுப்ரீம் கோர்ட் திட்டியாச்சு, இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான். வாக்கு வங்கி அரசு நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு தேச நலனை அடமானம் வைத்து வாக்கு வங்கி பாலிடிக்ஸ் நடத்தக்கூடிய இந்தி கூட்டணி. அதனால நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, மதவாதம் பேசுகிறார் என்று மோடி மேல் குற்றம் அறிக்கின்ற சொன்னீர்கள். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். இவர்கள் மதவாதம் பேசி பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்தால் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இன்னொரு முள் தான். அதனால அந்த முள்ளால் தான் எடுக்க வேண்டும். அந்த நற்செயலைத்தான் மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் நாட்டில் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.